விலகி வீட்டிலோர் பொந்தல் வளர்வதை வீரப்பெண்கள் விரைவில் ஒழிப்பாராம். சாத்திரங்கள் பல செய்வாராம், சௌகரியங்கள் பல படைப்பாராம், சாதனைகள் பல புரிவாராம். அப்படி புரிந்த ஒரு பெண்மணியாக இங்கு நம்முடன் வீற்று கொண்டிருக்கிறார். சாதனைகள் பல செய்திருந்து ஒரு சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரின் தன்மை என்னவோ ஒரு சாதாரண மனிதனைப் போலவே, மனிதனை மனிதனாக பார்க்கும் ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு மனிதர். பிரதம அதிதியாக முதலாவது இலங்கை பெண் தூதுவராக மதிப்பிற்குரிய மிஸ் ரோஷன் சித்தாரா கான் ஆசாத் அவர்கள் அத்துணை எளிமையான பெண்மணிக்கு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல்களுடன் அவரை வருக வருக என நிகழ்ச்சிக்கு வரவேற்று இவ்விழாவில் அவரினுடைய அழகான சொற்களை தந்து விழாவை மேலும் சிறப்பிக்க அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜப்கோ நிறுவனத்தின் ஃபவுண்டர் பிரதர் அக்ரம், அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கும். அதே போல் இங்கே வீட்டிற்கும் எல்லாருக்கும் என்னுடைய தாழ்மையான சலாம்ஸ். ஜப்கோ நிறுவனம் இன்று அதன் 10 ஆண்டு நிறைவு விழாவை கொண்டாடுகிறது. இந்நிறுவனத்தின் இந்த வைபவத்தில் கலந்து கொள்வதில் நானும் என்னுடைய தூதுவரத்தில் இருக்கிற என்னுடைய அதிகாரிகளும் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு நிறுவனம் அதன் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாத்தையும் கடந்து இந்த மாதிரி ஒரு சாதனையான ஒரு நிலைமைக்கு வருவதை நாங்கள் ரொம்ப வரவேற்கிறோம். நிறுவனத்தின் வெற்றிக்கு அதன் முகாமையாளர்களுடன் பணிபுரிகிற எல்லா பணியாளர்களுமே முக்கியமான காரணம். பணியாளர்கள் பற்றுடனும் அர்ப்பணிப்புடனும் செயற்பட்டதனால்தான் இந்த நிறுவனம் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. எனவே பணிபுரிகின்ற அனைவரும் நன்றாக பராமரிக்கப்பட்டால், அவர்கள் திருப்திகரமாக செயல்பட்டால், அவர்களுடைய உரிமைகள் கொடுக்கப்பட்டால், எல்லா விதத்திலும் அவர்கள் அந்த நிறுவனத்திற்கு உண்மையாகவும் அர்ப்பணிப்பாகவும் பணிபுரிவார்கள். எனவே இந்த நிறுவனம் இத்தனை ஆண்டுகள் வெற்றிகரமாக பயணித்ததற்கு இது ஒரு முக்கிய காரணம் என்று நான் கருதுகிறேன். நிறுவனத்தின் உரிமையாளர்கள், முகாமையாளர்கள் உரிய முறையில் செயல்படுவார்கள் என நினைக்கிறேன். எனவே தான் இந்த 10 ஆண்டு நிறைவு பெருவாரியாக கொண்டாடப்படுகிறது. இன்று இவ்வைபவத்தினூடாக பலர் பாராட்டப்பட உள்ளனர். அவர்களது சேவைகள் கௌரவிக்கப்பட உள்ளது. அவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மேலும் இவ்வைபவத்தை ஏற்பாடு செய்த நிறுவன தலைவர், ஏற்பாட்டாளர்கள், நிறுவனத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், ஜஸாக்கல்லாஹ். தேங்க்யூ மேம், மிக்க நன்றிகள். நன்றி மட்டும் வாயால் சொல்லிட்டா பத்தாது இல்லையா? ஒரு அழகான நினைவு பரிசு சாப்கோ நிறுவனத்தின் சார்பாக மிஸ்ஸஸ் ரோஷன் சித்தாரா கான் அவர்களுக்கான நினைவு பரிசை வழங்குகிறார் அக்ரம். ஸ்கை தமிழ் நியூஸ்.